அந்த எகிப்துக்குள்ளே உள்ளே போகும்போது வெறும் 70 பேர் என்ற ஒரு குழு. ஆனால் அவர்களை குறித்து சரித்திரம் இப்படி சொல்லுகிறது, 30 லட்சம் மக்களாக பெருகிவிட்டார்கள். அல்லேலூயா. 30 லட்சமாக 70 பேர் போனவர்கள் 30 லட்சங்களாக அவர்கள் பெருகினார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பெருக்கம் அல்லது பலுகுதல் என்கிற இந்த காரியம் ஆண்டவருடைய திட்டத்தில் மிக உன்னதமான ஒரு திட்டம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமை பார்த்து கூட ஆதியாகமம் 1:26-28 நீங்க படிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதே போல ஜல பிரளயத்துக்கு பின்பதாக ஆண்டவர் இந்த பேழையிலிருந்து வெளியே வந்த நோவாவோடு கூட ஆண்டவர் பண்ணின ஒப்பந்தம் அதுதான். நீ பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க, விருத்தியாக்குங்கள் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். அப்ப இந்த பிற்கால இதனுடைய முற்பிதாக்குடைய காலகட்டங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாரும் பலுக வேண்டும், பெருக வேண்டும் என்பது தேவனுடைய இருதயத்தின் ஒரு துடிப்பாக, ஏக்கமாக, விருப்பமாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ அந்த தேவனுக்கு சேவை செய்யக்கூடிய நம்முடைய இருதயத்திலும் கூட அந்த விருப்பம், அந்த பாரம், அந்த ஏக்கம் நமக்கு வேணும். நானும் பலுகணும் ஆண்டவரே, நானும் பெருகணும் ஆண்டவரே, நானும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு ஜெபமும் நமக்கு வர வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் 98ஆம் வருஷம் பைபிள் காலேஜ் படிக்க போனேன். 2000 பைபிள் காலேஜ் முடிச்சு மே மாசம் நான் ஈரோடு சிட்டில நான் பைபிள் ஊழியத்துக்காக அமர்த்தப்பட்டேன். அப்பெல்லாம் அந்த நாட்கள்ல இந்த மேகசின்ஸ் எல்லாம் படிப்பேன். அப்ப மேகசின்ஸ்ல பார்க்கும்போது அந்த கருத்துக்களை படிக்க மாட்டேன், செய்தி எல்லாம் படிக்க மாட்டேன், படங்கள் பார்ப்பேன். என்ன செய்வாங்க, மேகசின்ஸ்ல படங்களை பார்ப்பேன். கூட்டம் கூட்டமா மக்கள் இருப்பதை பார்க்கும்போது கை வச்சு அப்பவுமே அழுவேன். ஆண்டவரே, ஒரு சின்ன ஊழியத்தை நான் செய்யக்கூடாது, திரளான ஜனங்கள் எனக்கு வேணும். அல்லேலூயா. திரளான ஜனங்கள் எனக்கு வேணும். அதுதான் என்னுடைய ஏக்கமா அன்னைக்கே மாறிச்சு. அப்ப மாத்திரமல்ல, எந்த ஒரு கூட்டம் நடந்தாலும், கன்வென்ஷன் மீட்டிங் நடந்தாலும் போவேன். போயிட்டு அந்த மீட்டிங்ல பிரசங்கத்தை கேட்க மாட்டேன். அந்த கூட்டத்தின் நடுவில் இப்படி திரும்பி நின்றுகிட்டு அழுவேன். எனக்கு இப்படி திரளான ஜனங்கள் எனக்கு வேணும், வேணும் ஆண்டவரே, ஜனம் வேணும் ஆண்டவரே, ஜனம் வேணும் ஆண்டவரே. இது ஒரு பெரிய ஆதங்கமா, ஒரு ஜெபமா என் இருதயத்துல அப்பப்ப துடித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அன்றைக்கு மட்டுமில்ல, இன்றைக்கு காலை வேளையில வரக்கூட என்னுடைய ஜெபம் அதுவாகத்தான் இருக்கிறது. நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்பது, பணம் வேண்டாம், வீடு வேண்டாம், சொத்து வேண்டாம், கார் வேண்டாம், எது வேண்டாம், எனக்கு ஜனம் மட்டும்தான் வேணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் எனக்கு இன்னைய வரைக்கும் ஜெபமா இருக்கிறது. என்னால எல்லாம் வாங்க முடியும், ஆனா எனக்கு வாங்குறதுக்கு மனசு கிடையாது. எனக்கு ஜனம்தான் வேணும் என்பது இன்னைய வரைக்கும் பிடிவாதமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு தேவைக்காக, ஒரு கஷ்டத்துக்காக தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கணும் போய் இருந்தா கூட கொஞ்ச நேரம், ஒரு 2-3 நிமிஷம் இந்த ஜெபம் தேவைக்காக ஓடும். ஆனா அடுத்தபடி ஆட்டோமேட்டிக் என் ஜெபம் மாறி ஜன வேணும் ஆண்டவரே, ஜன வேணும் ஆண்டவரே. அதுதான் ஒரு ஏக்கமா இருக்கும். அல்லேலூயா. பைக்ல போகும்போது நான் அதிகமா யாரையும் ஏத்திட்டு போக மாட்டேன். தனியா போகும்போதெல்லாம், ஜனங்கள் போகும்போதெல்லாம் கண்ணுல கண்ணீர் வந்து அழுதுகிட்டே போவேன். ஜன வேணும் ஆண்டவரே, ஜன வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமா, நான் தினமும் ஜெபிக்கும் போது அதை இப்படி கூட சொல்லலாம், ஒரு சொட்டு கண்ணீர் இல்லாம நான் ஜெபித்த நாட்களே கிடையாது. அல்லேலூயா. ஜெபம் என்று நான் தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் என் கண்கள்ல ஒரு சொட்டு கண்ணீர் வராம ஜெபித்த திருப்தி எனக்கு இருந்த வரைக்கும் ஞாபகத்துல வந்ததே இல்ல. அல்லேலூயா. ஆனா அந்த ஜெபங்கள் தேவை நினைத்து இருக்காது, கஷ்டத்தை நினைத்து இருக்காது, ஆத்துமாக்களை குறித்தும் பலுகணும் பெருகணும் என்கிறது ஏக்கம் தான் எனக்கு இன்னைய வரை ரத்தத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு காலை வேளையில் இந்த வார்த்தையை ஆவியா நமக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அந்நிய தேசத்தில், எகிப்திலே அவர்கள் பலுகினார்கள், பெருகினார்கள், பலத்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.